ஏன்ப்பா லோடுக்கு போயிருக்காங்கன்னு சொன்னேன்ல, அங்க கருவாடெல்லாம் வாங்கி வச்சிருக்கேன். வந்து வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நானும் அப்படியே மெயினுக்கு வண்டலூர் பஸ் ஸ்டாப்புக்கு வந்துட்டேன். ஏன்னா நாளைக்கு காலையில தான் வீட்டுக்கு வருவாங்க. அதனால நான் போய் வாங்கிட்டு வந்துட்டேன். இனியாப்பா என்ன வேலை பார்க்குறாங்கன்னு நெறைய பேர் கேட்டிருந்தீங்க. லாரி தான் ஓட்டுறாங்க. லாரின்னு சொல்லியிருந்தேன். என்ன மாரி லாரின்னு ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. இந்த லாரியோட பேர் வந்து ட்ரெய்லர்ன்னு சொல்லுவாங்க. ஆனா எனக்கு சரியா தெரியல. தப்பா சொல்லியிருந்தா மன்னிச்சிடுங்க. வீட்டுக்கு வந்ததுமே எனக்கு பைய ஓப்பன் பண்ணி பார்க்கணும்னு ஒரே ஆர்வம் தாங்கல. எடுத்ததுமே மல்லிகைப்பூ தான் இருந்துச்சு. ரொம்ப மொட்டா இருந்தது. எடுத்து ஃபர்ஸ்ட் அத ஃப்ரிட்ஜ்ல வச்சுட்டேன். அடுத்து வந்துட்டு என்னோட ஐட்டம். நான் வீடியோல பார்க்கும்போதே எனக்கு மண் சட்டி வாங்கிட்டு வாங்கன்னு கேட்டிருந்தேன். ஆனா இனியாப்பா இங்கேருந்து கொண்டு வரதுக்குள்ள உடஞ்சிரும். நான் வாங்க மாட்டேன்னு சொன்னாங்க. ஆனா வாங்கிட்டு வந்ததுமே எனக்கு ஒரே ஹாப்பி. 3 சைஸ்ல ஒரே மாரி சட்டி பொரிக்கிறதுக்கு, ரசம் வைக்கிறதுக்கு அந்த மாரி. அதுக்கப்புறம் ஒரு பருப்பு கடையிற சட்டி இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன கருவாடு தான். நல்ல ஃப்ரெஷ்ஷா சூப்பரா இருந்துச்சு கருவாடு எல்லாமே. நெத்திலி கருவாடு, இது வந்து நெய் மீன் கருவாடு, அப்புறம் காரப்பொடி கருவாடு வாங்கிட்டு வந்திருந்தாங்க. இவ்வளோ கருவாட பார்த்துட்டு அத அப்படியே வச்சா நல்லா இருக்காதுல்ல. அதனால கொஞ்சமா நெத்திலி கருவாடு மட்டும் எடுத்துட்டேன். நைட்டுக்கு தொக்கு வச்சுக்கலான்னு மீதி கருவாடுலாம் டப்பால போட்டு எடுத்து வச்சாச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மீண்டும் சந்திப்போம். டாடா.